இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கனமழை காரணமாக தருமபுரி அருகே சனத்குமார் நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் தண்ணீரிலேயே நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாசினி. அதாவது பார்த்தோம்னா இப்போ தருமபுரி மாவட்டம் அந்த தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலும் கட்டணத்துல இந்த கனமழையால் பல்வேறு பகுதியில் நிலச்சரிவு, அப்புறம் சாலை துண்டிப்பு உள்ளிட்ட பகுதிகள் வீட்டு பகுதிகள்லாம் தண்ணீர் பூண்டிருக்கு. இதனால் பொதுமக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்று முன்தின வத்தல் மலைகள் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் அங்க இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தரைமட்ட பாலம் தண்ணீர் அடித்து செல்லப்பட்டு இந்த தண்ணீரானது சனத்குமார் நதியில் கலந்து அது பகுதிகள் வழியாக அந்த கிராமங்கள் தண்ணீர் வீடுகளுக்கு போகுது. இந்த நிலையில் பார்த்தோம்னா தருமபுரி அடுத்த வேடிக்கல்பட்டி, ஜி.கே. நகர், கீழ்கொட்டாய்மேடு, சாய்பாபா நகர் உள்ளிட்ட பகுதிகள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த தண்ணீர் புகுந்துருக்கு. இதனால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. காரணம் என்ன பார்த்தோம்னா அந்த தண்ணீர் தான் நடந்து போகணும் வரணும், அத்தியாவசிய தேவையான சரி, பள்ளி கல்லூரி மாணவர்களாலும் சரி அந்த தண்ணீர் வழியாக தான் கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதனால் அந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுனால அந்த தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. காரணம் பார்த்தா அந்த தண்ணீரானது வெளியே போறதுக்கு உண்டான வழியும் இல்லாம அப்படியே தேங்கி நிற்குது. காரணம் அந்த சனத்குமார் நதியானது அந்த சரியான தூர் வரப்படாமலையும் அந்த ஆக்கிரமிப்பாலையும் தண்ணீரானது எல்லா கிராம பகுதிகளுக்கும் வீடு பகுதிகளுக்கும் பூந்ததுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாக. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.